அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, தற்போது காசா பகுதியிலே நடைபெறக்கூடிய தாக்குதல் என்பது ஒவ்வொருவருடைய மனதையும் உழுக்கக்கூடிய வகையிலே, கல் நெஞ்சையும் கரைக்கக்கூடிய வகையிலே ஒரு இன அழிவு அங்கே நடைபெற்று கொண்டிருக்கிறது. பல ஆண்டு காலமாக அந்த மக்களினுடைய துயர் துடைக்கப்படாமல் மிகப்பெரிய கொடுமைகளுக்கும் இன அழிவுக்கும் அந்த மக்கள் உள்ளாகி கொண்டிருந்தாலும், கடந்த 22 மாதங்கள் என்பது அந்த மக்களுடைய வாழ்விலே மிக ஒரு மோசமான கட்டமாக இருந்திருக்கிறது. தொடர்ந்து தாக்குதல்களும் வெடிகுண்டுகளுக்கும் பல தோட்டாக்களுக்கும் அந்த மக்கள் இரையாகி கொண்டிருக்கிறார்கள். பல லட்சக்கணக்கான மக்களுடைய உயிர் அங்கே பறிபோயிருக்கிறது, மௌத்தாகி இருக்கிறார்கள். அதிலே குழந்தைகளுடைய எண்ணிக்கை என்பது கணிசமான எண்ணிக்கையாக இருக்கிறது. பச்சை குழந்தை, அந்த பச்சிளம் குழந்தை இடிபாடுகளிலே சிக்கி தன்னுடைய உயிரை இழந்திருக்கிறது. குண்டுகளுக்கும் தோட்டாக்களுக்கும் இரையாகி இருக்கிறது. ஒரு சின்ன பையன், ஒரு 8 வயது 9 வயது மதிக்கத்தக்க ஒரு சிறுவன், பெற்றோர் இல்லாமல் பெற்றோரை இழந்து தன்னுடைய தங்கையை, ஒரு 3-4 வயது மதிக்கத்தக்க தன்னுடைய தங்கையை தன்னுடைய தோள் புஜத்துல தூக்கி கொண்டு இடிபாடுகளுக்கு மத்தியில எங்கே தப்பிப்பதற்கு இடம் இருக்கிறது என்று ஒதுங்கிக் கொள்வதற்கு, தன்னுடைய உயிரை காப்பாற்றிக் கொள்வதற்கு எங்கே இடம் இருக்கிறது என்று ஓடுகிறான், பச்சை பிள்ளைய தோள் மேல வச்சுக்கிட்டு. இந்த சூழ்நிலையிலே காசா மக்கள் வாழ்ந்து வருகிறார்கள். நோயாளிகளாக இருந்தால் அவர்களுக்கு மருத்துவம் பார்ப்பதற்கு மருத்துவமனைகள் கூட கிடையாது. இது எல்லாவற்றுக்கும் மேலாக இது போல குண்டு மலைகளால் ஒரு பக்கம் மக்கள் கொத்து கொத்தாக கொல்லப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் என்றால், இன்னொரு பக்கம் உணவு அவர்களுக்கு தடுக்கப்பட்டு பசியிலேயே பல உயிர்கள் அங்கே மாண்டு போயிருக்கிறது. பச்சை குழந்தைகள் உண்பதற்கு உணவில்லாமல் பரிதவித்துக் கொண்டிருக்கிறது. சாப்பாடு இல்லை, சாப்பாடு வருவதில்லை, குடிக்க தண்ணி கிடையாது, அதற்கு அவர்களுக்கு அங்கே தடையாக இருக்கிறது. இதனால் பல உயிர்கள் இன்றைக்கு பறிபோகி கொண்டிருக்கிறது. இந்த யூத பயங்கரவாதியாக இருக்கிற நெதன்யாகு, ஐநாவின் மூலமாக அமைக்கப்பட்ட சிறப்பு விசாரணை குழு, அந்த குழு சமீபத்திலே ஒரு அறிக்கையை சமர்ப்பித்தது. இந்த இஸ்ரேலினால் பல காசா மக்களின் மீது ஒரு இன அழிப்பு தான் நடைபெற்று கொண்டிருக்கிறது, திட்டமிட்ட இன அழிப்பாக இருக்கிறது.